வணக்கம். ட்ரிபிள் அகாடமிலிருந்து ஜோதிராஜ் ராஜன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அருள்புரிய காத்திருக்கும் அஷ்டதிக்கு பாலகர்கள். அருள்புரிய காத்திருக்கும் அஷ்டதிக்கு பாலகர்கள் ஆன்மீக ரகசியம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் அவருடைய பதிவுகள் வரிசையாக வரும், பார்த்து பயனெல்லாம். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அட்மிஷன் நடைபெறுகிறது. 1 year டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, பிஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு. அதோடு சேர்த்து டிப்ளமா இன் அக்குபஞ்சர் அண்ட் சித்தா, 1 year டிப்ளமா பேசிக் சித்தா அண்டு வர்மா அட்மிஷன் நடைபெறுகிறது. இயற்கையை பிரபஞ்சத்தை எளிமையாக புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் உடனடியாக கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். இது ஒரு இயற்கை சம்மந்தப்பட்ட படிப்பு. குறைந்த சீட்டுகளே உள்ளது. ஜூன் மாதம் 2வது சனி ஞாயிறு 4வது சனி ஞாயிறு வகுப்புகள் ஆரம்பமாக உள்ளது. எல்லோரும் விரைவில் வந்து அட்மிஷன் செய்து கொள்ளுங்கள். ஓகே, இப்போ நம்ம தலைப்புக்குள்ளே போகலாம். அருள்புரிய காத்திருக்கும் அஷ்டதிக்கு பாலகர்கள். அஷ்டதிக்கு பாலகர்கள் என்பவர்கள் 8 திசைகளுக்கு உரிய காவலர்கள் ஆவார்கள். இவர்கள் எண் திசை நாயகர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அஷ்டதிக் பாலகர்களில் அஷ்டம் என்றால் 8, திக் என்றால் திசை, பாலகர்கள் என்றால் காப்பாளர்கள் என்பது பொருளாகும். கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு ஆகியவை 8 திசைகளாகும். எண் திசைகள். இந்த எண் திசைகளுக்கு உரிய அதிபதிகளாக முறையே இந்திரன், அக்னி தேவன், யமன், பிருதி, வருணதேவன், வாயுதேவன், குபேரன், ஈசானன் எனப்படுகின்றனர். அஷ்டதிக் பாலகர்கள் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் கண்காணிக்கின்றனர் என்று நம்பப்படுகிறது. மேலும் இவர்கள் உயிர்களின் செயல்களுக்கு சாட்சியாகவும் இருப்பதாகவும் இந்து மதத்தில் நம்பப்படுகிறது. இவர்களை வணங்கினால் எல்லா வளங்களும் கிடைப்பதாக கருதப்படுகிறது. அஷ்டதிக்கு பாலகர்கள் கோபுரங்கள், வாயில்கள், சுவர்கள், கூரைகள் ஆகியவற்றில் ஓவியங்களாகவும் சிலை வடிவிலும் காணப்படுகின்றன. இந்திரன் இவர் கிழக்கு திசையில் அதிபதியாக கருதப்படுகிறார். தேவர்களின் தலைவனாகவும் உள்ளார். இவரின் துணைவியார் இந்திராணி அல்லது சசிதேவி என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஐராவதம் என்னும் வெள்ளை யானையினை வாகனமாக கொண்டவர். இவரின் ஆயுதம் மின்னலை போன்ற வலிமையுள்ள வஜ்ராயுதம் ஆகும். இவரே அஷ்டதிக் பாலகர்களின் தலைவர் ஆவார். இவரை வழிபட எல்லா வளங்களையும் ஆரோக்கியத்தையும் அருளுவார். 2. அக்னி தேவன். இவர் தென்கிழக்கு திசையின் அதிபதியாக கருதப்படுகிறார். நெருப்பிற்கான அதிகாரம் இவருடையது. வேள்வியின் போது இடப்படும் நிவேதன பொருட்களை அக்னி மற்றும் தெய்வங்களுக்கு எடுத்து செல்வதாக கூறப்படுகிறது. இவருடைய துணைவியார் ஸ்வாஹா தேவி. இவருடைய வாகனம் ஆட்டுக்கடா ஆகும். இவருடைய ஆயுதம் தீ சுவாலையுடன் கூடிய வேல் ஆகும். இவரை வழிபட தேக வனப்பு மற்றும் பலம், மன அமைதி, குடும்ப மேன்மை கிடைக்கும். 3. யமன். இவர் தெற்கு திசையின் காவலர் ஆவார். இவர் யம தர்மன், தர்மராஜா, தர்மதேவன், காலதேவன் என அழைக்கப்படுகிறார். இறப்பு கடவுள் ஆவார். சூரிய தேவனின் மகனாகவும் சனி பகவானின் சகோதரராகவும் இவர் குறிப்பிடப்படுகிறார். யமனின் சகோதரி யமி அல்லது யமுனை என்ற நதியாகவும் கூறப்படுகிறார். யமன் தேவர்களில் மிகவும் மதிநுட்பம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார். இவருடைய துணைவியார் குபேரஜாயை ஆவார். இவர் எருமைக்கிடா வாகனத்தினை கொண்டவர். இவருடைய ஆயுதம் பாசக்கயிறு ஆகும். யமனை வழிபட்டால் தீவினை பயன்களை அகற்றி நல்வினை பயன்கள் பெறலாம். அடுத்து திருதி. இவர் தென்மேற்கு திசையின் அதிபதி ஆவார். இவரின் துணைவியார் கட்கி ஆவார். இவருடைய வாகனம் பிரேதம். இவருடைய ஆயுதம் கட்கம் எனும் வாள் ஆகும். இவரை வழிபட எதிரிகள் பயம் நீங்கி வீரம் உண்டாகும். அடுத்து வருண பகவான். வருண பகவான் இவர் மேற்கு திசையில் காவலர். இவர் மழைக்கான கடவுள் ஆவார். ஆறு, குளம், ஏரி, கடல், நீர்நிலைகள் இவரின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாகும். ஐவகை நிலங்களில் ஒன்றான நெய்தல் நிலத்திற்கு உரிய தெய்வமாக வருணன் போற்றப்படுகிறார். இவருடைய துணைவியார் வாருணி. இவருடைய வாகனம் மரகம் என்ற மீன் ஆகும். இவர் பர்ணா
ஸ்திரம் என்ற ஆயுதத்தை கொண்டுள்ளார். இவரை வழிபட தேவையான மழை கிடைத்து உணவு பஞ்சம் தீரும். அடுத்து வாயு பகவான். வாயு வடிவமற்றவர், மக்களின் உயிர் மூச்சு, பிராணனுக்கு ஆதாரமாக உள்ளவர். இவர் வடமேற்கு திசை காவலர் ஆவார். இவர் உலக இயக்கத்திற்கும் காரணமான காற்றிற்கான கடவுள் ஆவார். அனுமனும் பீமனும் வாயு புத்திரர்கள் என்று புராணங்கள் குறிப்பிடுகின்றன. வாயு பகவானின் துணைவியார் வாயு ஜாயை ஆவார். இவருடைய வாகனம் மான் ஆகும். இவர் அங்குசம் எனும் ஆயுதத்தை கொண்டுள்ளார். இவரை வழிபட்டால் நீண்ட ஆயுளையும் பலத்தையும் பெறலாம். அடுத்து குபேரன். குபேரன் இவர் வடக்கு திசையின் அதிபதி ஆவார். செல்வத்தின் அதிபதியாகவும் கூறுவதுண்டு. இவர் சிவனை நோக்கி தவமிருந்து வடக்கு திசையின் அதிபதியானதாக புராணங்கள் கூறுகின்றன. இவரின் துணைவியார் யட்சி ஆவார். இவர் மதுஷனை வாகனமாக கொண்டுள்ளார். இவரின் ஆயுதம் கதை ஆகும். இவரை வழிபட சகல செல்வங்களுடன் சுக வாழ்வு கிடைக்கும். அடுத்து ஈசானன். இவர் வடகிழக்கு திசையின் அதிபதி ஆவார். இவர் மங்களத்தின் அதிபதி ஆவார். இவர் மங்களத்தின் வடிவம் ஆவார். சிவபெருமானின் 5 முகங்களில் ஈசானமும் ஒன்று. இவரின் துணைவியார் ஈசான்ய ஜாயை ஆவார். எருதினை வாகனமாக கொண்டவர். திரிசூலம் இவரின் ஆயுதமாகும். இவரை வழிபட அறிவும் ஞானமும் கிடைக்கும். நாமும் அஷ்டதிக் பாலகர்களை வழிபட்டு எல்லா வளமும் பெறுவோம். அஷ்டதிக் பாலகர்களின் சிறப்பம்சம் உலகெங்கிலும் காண முடியாத அஷ்டதிக் பாலகர்கள் உருவச்சிலை, பிரதிஷ்டியுடன் கூடிய சன்னதியை ஸ்ரீ விஜய சித்ராம்பா சமேத ஸ்ரீ ஸ்வர்ணஹாஸ்ன பைரவர் ஆலய தீர்த்தத்தில் தரிசித்திடலாம். இந்திரன், அக்னி, திருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகிய 8 தேவமூர்த்திகளும் 8 திக்கில் பூமியை தாங்கி ஆட்சி செய்கின்றனர். அவரவர்கள் ஆள்வதாலேயே அவரவர் பெயரிலேயே திசைகள் அழைக்கப்படுகிறது. அஷ்டதிக் வழிபாடு என்பது உத்தம வாஸ்து வழிபாடு என்பது ஆகும். இந்த திக் பாலகர்கள் முன்பு தீபம் ஏற்றி அந்தந்த திக் பாலகர்களுக்குரிய மந்திரத்தை ஜபித்தால் திக் பாலகர்கள் அனுகிரகத்தால் வீடு, நிலம், மாளிகைகள் வாங்கும் பாக்கியம் கிட்டும். வீடு, மாளிகை, தொழிற்சாலைகள் உள்ளவர்கள் வழிபட்டால் வாஸ்து சக்தி பெருகி வீட்டில் தொழிற்கூடங்களில் உள்ள வாஸ்து தோஷங்கள் நீங்கி மேலும் உயர வழிவகுக்கும். அஷ்டதிக் பாலகர்களின் காயத்ரி மந்திரம். இந்திரனுடைய காயத்ரி மந்திரம். ஓம் சகஸ்ரநேத்ராய வித்மஹே வஸ்ரஹஸ்தாய தீமஹி தன்ன இந்திர பிரசோத்யாத். அக்னி காயத்ரி மந்திரம். ஓம் மகாஜ்வாலாய வித்மஹே அக்னி தேவாய தீமஹி தன்னோ அக்னி பிரசோத்யாத். யமன் காயத்ரி மந்திரம். ஓம் சூரிய புத்ராய வித்மஹே மகாஹாலய தீமஹி தன்னோ யம பிரசோத்யாத். அடுத்து திருதி காயத்ரி மந்திரம். ஓம் நிசாசரய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ திரைஹி பிரசோத்யாத். அடுத்து வர்ண காயத்ரி மந்திரம். ஓம் ஜலபிம்பாய வித்மஹே நீலபிருஷாய தீமஹி தன்னோ வர்ண பிரசோத்யாத். அடுத்து வாயு காயத்ரி மந்திரம். ஓம் தத் புருஷாய வித்மஹே ரகசிய சஞ்சாரய தீமஹி தன்னோ வாயு பிரசோத்யாத். அடுத்து குபேர காயத்ரி மந்திரம். ஓம் ஜக்ஜ்ராசாய வித்மஹே வைஸ்ரவணாய தீமஹி தன்னோ குபேர பிரசோத்யாத். அடுத்து ஈசான்ய காயத்ரி மந்திரம். ஓம் தத் புருஷாய வித்மஹே சிவரூபாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோத்யாத். இந்த வாஸ்து சாஸ்திரம் என்பது வீட்டிற்கு மட்டுமல்ல, நமது தொழில் அமைப்புகள், கடைகள், கம்பெனிகள் அனைத்திற்கும் பொருந்தும். பண்டைய காலங்களில் நாட்டை காக்க மாமன்னர்களும் இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பயன்படுத்தி வளமாக வாழ்ந்திருக்கிறார்கள். எனவே தாங்களும் தங்கள் இல்லங்களில், கடைகளில், வியாபார தொழில் ஸ்தானங்களில் எந்த திசையில் இருக்கிறதோ அதற்கேற்ற அஷ்டதிக் பாலவர்கள், காவல் தெய்வங்கள் படங்களை வைத்து பூஜைகள் செய்து வந்தால் வாழ்வில் உன்னதமான மகத்தான முன்னேற்றம் வந்து சேரும் என்பதும் உறுதி. ஆகவே தங்கள் எந்த வீட்டு வாசல், எந்த வாசலில் இருக்கிறீர்களோ அந்த வாசலுக்கு திசைக்குரிய தெய்வங்களை படங்களாக ஒட்டி வைத்து தினமும் பார்த்து வந்தால்
தங்களுடைய வாழ்வில் தினமும் செல்வம் பெருகும், தினமும் வளம் பெருகும், தின் வாழ்வு சிறக்கும், வாழ்வில் என்றுமே முன்னேற்றங்கள் தான். இதை எல்லோருமே பயன்படுத்தி வந்தால் அருள் புரிய காத்திருக்கும் அஷ்டதிக் பாலகர்களின் காவலர்களின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது உறுதி. ஆகவே அனைவரும் அவரவர் வீடு, தொழில் நிறுவனங்கள், திசைக்குரிய காவல் தெய்வங்களை வழிபடுங்கள். பலமாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு. நன்றி.